Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி மாநிலம் முழுவதும் ஒரே கட்டமாக விறுவிறுப்பாக நடைபெற்றது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என அனைவரும் ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்காக 62 மையங்களில் வாக்கு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட்டுகள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குப்பதிவில் இதுவரை இல்லாத அளவுக்கு 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத உயர்ந்த வாக்கு சதவீதமாகும். மாநிலம் முழுவதும் பதிவான வாக்குகள் வரும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழக அரசியலின் எதிர்கால முடிவை எதிர்பார்த்து வேட்பாளர்கள், வாக்காளர்கள், அரசியல் கட்சிகள் என அனைவரும் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தின் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஜனநாயக திரைப்படத்தை சட்டவிரோதமாக ஒப்பந்த ஊழியர் ஒருவர் பார்த்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் பதிவான வாக்கு இயந்திரங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்கு இயந்திரங்களை கண்காணிக்க சிசிடிவி கட்டுப்பாட்டு அறை மூலம் தொடர்ச்சியான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் அந்த சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையில் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர் யுவராஜ் என்பவர் சட்டவிரோதமாக இணையத்தில் லீக்கான ஜனநாயகன் படத்தை லேப்டாப்பில் பார்த்துள்ளார். இது தொடர்பான புகைப்படத்தை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படம் சமூக ஊடகங்களில் வேகமாக வைரலானதை தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் சட்டவிரோதமாக படத்தை பார்த்த ஒப்பந்த ஊழியர் யுவராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே திரைக்கு வராத ஜனநாயகன் படம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணையத்தில் முழுமையாக கசிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கசிவு விவகாரத்தில் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த திரைப்படத்தை யாரும் பார்க்கவோ பகிரவோ கூடாது என்று தமிழக சைபர் கிரைம் போலீசார் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில் தாவேகா ஆதரவாளர் ஒருவரே வாக்கு எண்ணும் மையத்தில் ஜனநாயகன் படம் பார்த்தது மட்டுமல்லாமல் அதனை தனது சமூக வலைதள பக்கத்திலே பகிர்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.